படம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அ படம்ன்னும்போது லைக் நாங்க வந்துட்டு சர்ச் பண்ணோம். இந்த மாரி ஒரு படம் வந்திருக்கா? அப்படின்ற மாரி சர்ச் பண்ணோம். வீட்லயே அதோடைய ப்ரோமோ அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஓகே முனிஷ்கான் நடிச்சிருக்காரு. மேபி இந்த படம் ரொம்ப காமெடியா இருக்கும் அப்படின்ற மாரி. இது இப்ப பார்த்தது பார்த்தீங்கன்னா, காமெடியாவும் இருந்துச்சு. லைக் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போன மாரி இருந்துச்சு. நம்மளுக்கு வந்துட்டு, ஐயோ! அடுத்து என்ன ஆகும் தெரியலையே! செக் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையான்னு ஏன்னா நம்மளோட செக் மிஸ் ஆன மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரு அத நம்பி நெறைய பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த செக் கிடைக்குமான்னு தெரியலையே! அப்படின்ற மாரி. ஃபர்ஸ்ட் வந்து அவரு செக் குடுப்பாரா மாட்டாங்களா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏமாத்திட்டு போயிடுவாரோ அப்படின்னு. ஆனா கடைசியில அந்த செக்கும் கிடைச்சிருது. அந்த கிடைச்ச வாய்ப்பையும் அவரு மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்ற மாரி. அதே மாரி அந்த ஊனமா இருக்க ஒரு லேடி எடுத்துட்டு வந்து அந்த செக்க குடுக்கும்போது அந்த கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, செக் கிடைச்சிருந்தா நம்ம எடுத்துட்டு நம்ம பேர போட்டு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாரி இருக்கும். இத எப்படி வந்துட்டு இல்ல இது அடுத்தவங்களுடைய சொத்துன்ற மாரி அந்த லேடி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட குடுக்குறதும், அவரும் வந்து அந்த கையில கிடைச்ச காச வந்து தான் மட்டும் வச்சு என்ஜாய் பண்ணாம அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஊனமான ஒரு லேடிக்கும் ஹெல்ப் பண்ணி, அதுவும் ஒரு நல்ல கான்செப்ட்டா கொண்டு போயிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆ? இல்ல இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோலுக்கு அவர் எடுத்தது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இத வந்துட்டு நெறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ வச்சு எடுத்திருக்கலாம். அந்த ஆக்டர்ஸ்க்காக தான் போய் படத்த பாப்பாங்க. பட் ஆனா இப்ப வந்துட்டு இந்த கதைக்காகவே இந்த படத்த பாக்குறவங்க நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இவரு அந்த கதையில எப்படி நடிச்சிருக்காருன்றதும் இருக்கு. அதே மாரி 2 பேரும் வந்துட்டு ஒரு இயல்பான ஒரு லைக் மிடில் கிளாஸ்ல எப்படி இருப்பாங்களோ, அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே அந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு விஜயலட்சுமி வந்துட்டு ஆ மிடில் கிளாஸோட லைஃப்ல எப்படி இருப்பாங்க? அந்த ஆசை, பாசம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த மாரி தான் இருந்தாங்க. ஸோ நல்லா எல்லாருடைய நடிப்பும் நல்லா இருந்துச்சு. சென்டிமென்ட் மீன்ஸ் ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, லைக் அவருடைய கனவுகள் வந்து வேற. அவருடைய கனவுகள் வந்துட்டு நம்ம வில்லேஜ்ல போயிட்டு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. ஒய்ஃபுடைய கனவுகள் வந்துட்டு சிட்டில இருக்கணும், பசங்கள இப்படி இது பண்ணணும், லைக் நம்ம டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் ஆனா அவருடைய கருத்தும் அவருடைய விஷ் அது. அவருடைய ஆசைய வந்துட்டு கடைசில அந்த ஒய்ஃபும் வந்துட்டு அதுக்கு மரியாதை குடுத்து, இல்ல நம்ம வில்லேஜ்ல போய் நம்மளுடைய வாழ்க்கைய இது பண்ணலாம். எங்க இருந்தாலும் படிக்கலாம். இந்த ஊர்ல இருந்தாலும் படிக்கலாம் அப்படிங்கிற மாரி. சென்னை சிட்டில இருந்தா மட்டும் தான் படிக்கணும்ன்றது இல்ல. அந்த மாரியெல்லாம் ஒரு நல்ல இதுவா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க. பட் ஆனா லைக் இன்னும் கொஞ்சம் படம் வந்து விரிவுபடுத்தினாலும் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. லைக் போரிங்கா இருக்கு அந்த மாரி சொல்ல முடியாது. அடுத்து என்ன ஆகுது? அடுத்து என்ன ஆகும்? அப்படின்ற மாரி தான் கொண்டு போயிருக்காங்க. அவருடைய அப்பாவுடைய அந்த சேவைய வந்து இவரும் கன்டினியூஸா பண்ணிட்டே அப்படியே போற மாரி காட்டியிருக்காங்க. அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.